நம்ம வீட்டு சீரியல்ல அடுத்து பார்க்க போற சீரியல் கல்யாண பரிசு. இந்த வீடியோவை பார்க்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. ஐயோ சுதா அப்படி அப்போ குழந்தைக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல சுதா, நான் புடிச்சுக்கிட்டேன். அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை நான் இல்ல. தான் அப்பவே சொன்னேன்ல இவனுக்கு பிடிக்க தெரியாதுன்னு. இல்ல சுதா, எதிர்பாராத விதமா ஆட்டோ போங்க வந்துச்சு. ரவி. சுதா சுதா ஓஹோ, உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கான கீ அப்புதானா? இருக்கட்டும், அவனை வச்சே உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறேன். ஹாய்க்கா. Hi. அப்போ பை பா. போயிட்டு வா. பை பை. வாமா சுதா, பிரியா எங்க அங்கிள்? வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காமா? ஓ, வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சா? என்னம்மா இப்படி கேட்டுட்டேன்? ரவி தம்பி மூலமா நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இப்பதான் பிரியா ரொம்ப நிம்மதியா ரிலாக்ஸ்டா இருக்கா. ரொம்ப சந்தோஷம் அங்கிள். ச்சே. ஏய் திருண்ணா, திருண்ணா என்ன போற வழியில கொஞ்சம் டிராப் பண்றியா? ஏய், உன்னை எதுக்கு நான் டிராப் பண்ணணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் நான் உன் ஆள்டா. என்ன சொன்ன? நான் ஓ ஆளா? ஆ. நான் தான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். டேய் எங்க போற? அப்போ பை. பிரியா அக்கா வேலைக்கு கிளம்பியாச்சா? அங்கிள், பாப்பா திருநா, நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். உங்க பொண்ணு என்ன போக விட மாட்டேன்றா அங்கிள். ஏன்பா ஏதாவது வம்பு பண்றல? ஐயோ, வம்பு பண்ணா பரவாயில்லையா அங்கிள்? வண்டி பஞ்சர் ஆயிருச்சு, என்ன டிராப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஏய், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்றால, டிராப் பண்ண வேண்டியதானே? ஐயோ அண்ணி, வண்டி உண்மையிலேயே பஞ்சர் ஆச்சா இல்ல எனக்காக வண்டியை பஞ்சர் பண்ணி விட்டாளான்னு தெரியலையே. என்ன தர நான் சொல்ற? ஐயோ அண்ணி, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. அவ என்ன லவ் பண்றேன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். வரேன் நீ. ஏ லூசு, உன் திமிரு களவே இல்லையா? யார், எனக்கா? நான் அங்கிள் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அவ்வளவுதான், நான் வரேன். ஏய் உனக்கு இருக்குடி. அப்பா கிட்ட போட்டு கொடுக்கறியா? அங்கிள், அவன் இல்லம்மா, திருநா தம்பி சட்டுன்னு அர்ச்சனாவை பத்தி இப்படி சொல்லிட்டு போகுது. என்னம்மா தம்பி இப்படி சொல்லிட்டு போது நீ சிரிக்கிற? சிரிக்காம வேற என்ன அங்கிள் பண்ண சொல்றீங்க? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் சேட்டைக்காரன். சேட்டையா? என்னம்மா சொல்ற? அவன் அர்ச்சனாவை வேணும்னு வெறுப்பேத்துறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான். நீங்களே பாத்தீங்களா அர்ச்சனா ஏதாவது கண்டுக்கிறாளான்னு?
இந்த காலத்து பசங்க எல்லாம் இப்படிதான் அங்கிள். நீங்க எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. பிரியா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சரிக்கா. போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. அங்கிள், அம்மா எங்க? பக்கத்துல கடை வரைக்கும் போயிருக்காமா. ஓ, அப்போ அதெல்லாம் எடுக்க கூடாது. இங்க வா. எடுக்க கூடாதுன்னு சொல்றல்ல. அவன் என்ன லவ் பண்றேன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நீ அர்ச்சனா, அக்கா, எதுக்கு என்ன இப்ப பார்த்து பதற? அக்கா இல்ல, திடீர்னு வந்து நின்னீங்களா, அதான். இதுல என்ன இருக்கு? கடைக்கு வந்த பக்கத்துல தானே பஞ்சர் கடை. நீங்க தான் இருப்பேன்னு நினைச்சேன், அதான் நான் வந்தேன். சரி, உனக்கும் திருநாவுக்கும் என்ன பிரச்சனை? அது சொல்லு அர்ச்சனா. அது ஷோ, அது ஏன்க்கா கேக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் ஏன் கூடயே வம்பிழுக்கிறான், டார்ச்சர் பண்றான். பாத்தீங்களா அப்பா கிட்ட என்ன சொல்லி வம்பிழுத்தான்னு? ஏதோ வண்டி பஞ்சரு, டிராப் பண்ணிட்டான்னு தான் சொன்னேன். ஐயோ, இருடி உன்னை மாட்டி விடுறேன்னு அப்பா கிட்ட இப்படி கோத்து விட்டு போயிட்டான். ஏன்க்கா அவன் இப்பதான் இப்படியா, இல்ல எப்பவுமே இப்படிதானா? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. அக்கா, திருநா சொல்லும் போது விளையாட்டா தான் இருந்துச்சு. ஆனா அவன் சொன்ன உடனே உன் முகத்துல தெரிஞ்ச பதட்டம் விளையாட்டா எடுத்துக்க தோணல. உண்மையை எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. சொல்லு. இல்லக்கா, நான் சும்மா. அர்ச்சனா, அர்ச்சனா, அக்கா, அவன்கிட்ட நானா தாங்க எல்லாவ சொன்னேன். ஆனா அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையேக்கா. இவ இவ்ளோ சொல்லியும் அவன் அக்செப்ட் பண்ணலனா திருநா இன்னும் நிவிய தான் நினைச்சிட்டு இருக்கானா? அக்கா, உண்மைய சொல்லணும்னா அவனை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்ல நானும் ஒருத்தி ஆகணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? அக்கா, நீங்க மனசு வச்சா எல்லாம் நடக்கும்க்கா. எனக்காக இதை செய்வீங்களா? திருநா கிட்ட பேசுவீங்களா? அவனுக்கு என்ன பிடிக்கலன்னா ஓகே, அவனை ஃபோர்ஸ் பண்ண வேணாம். ஆனா இதுல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா? நீ எதையும் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத. அக்கா, மா, மகேஷ் எங்க போயிருக்கான்? அவன் நிலைமை நினைச்சதான்ப்பா கஷ்டமா இருக்கு. காலையிலே வெளியே போயிடுறான், நைட்டு தான் வரான். எல்லாம் சரியாயிடும்பா. எங்கம்மா, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சாலே பொசுக்குன்னு வந்து நிக்கிறாளே. அப்பா கொஞ்சம் அமைதியா பேசுங்கப்பா, அவ உள்ளதான் இருக்கா. கேட்டுச்சுன்னா எதுக்கும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. ஆமாமா, அதுவும் சரிதான். அப்பா, எனக்கு என்னமோ வீட்ல ஏதாவது விசேஷம் நடந்தாதான் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு தோணுது. என்னடா சொல்ற நீ? ஆமாப்பா,
எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கோம்னா என்ன காரணம்? சண்டையவே நினைச்சிட்டு இருக்க போய் தானே. நாம எங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? பேசாம அமைதியா தானே இருக்கோம். எல்லா பிரச்சனையும் இவ்வளவு தானே. டேய், என்ன சொல்லிட்டு நீ ஏன்டா இப்ப கத்தி பேசுற? கேட்க மாட்டாவோ? யூஸ்லெஸ் ஃபெலோ. அதான்ப்பா, பூர்ணானால பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு எப்பவும் அதே பேசிட்டு இருக்கோம். ஒரு நல்ல விஷயம் பேசுனா, நல்ல காரியம் நடந்தா எல்லாமே சரியாயிடும்லப்பா. டேய், நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியல. சொல்லு என்னன்னு. ஒன்னும் இல்ல, வீட்ல எந்த விசேஷமும் இல்ல. பேசாம திருநாக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? சுதா, என்ன சொல்ற? இல்லைங்க, துக்கம் நடந்த வீட்ல உடனே ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். பிரச்சனையா இருக்கிற வீட்ல ஒரு நல்ல விசேஷம் நடந்தா அந்த பிரச்சனை மறந்து போகும்ல, அதனாலதான் சொல்றேன். இந்த கல்யாணம் மூலமா மகேஷும் பூர்ணாவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். நாம திருநாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்த மாதிரி இருக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா திடீர்னு கல்யாணம் அது இதுங்கிறதெல்லாம் பெரிய காரியமாச்சே. பொண்ணு பார்க்கணும், அதை விட அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா இருக்கணும். இதெல்லாம் சட்டுன்னு முடியிற காரியமா சொல்லு? நான் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஆமாண்டா, சொந்தம்னு நினைச்சு கட்டி வச்சவளை இவ்வளோ ஆட்டம் ஆடுறாவோ. இதுல வெளியே இருந்து வந்து நம்ம குடும்பம் என்னன்னு தெரியாம ஏதாச்சும் பண்ணி இன்னும் பிரச்சனை கூடனா வேண்டாண்டா, நம்மளால தாங்க முடியாது. பட்டதே போதும். இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. அப்பா, நம்ம திருநாவுக்கு பொண்ணு ரெடி. ஏய், இங்க இருக்கிற பிரச்சனை இல்ல, நீ இதெல்லாம் எப்படி பண்ண? சொல்லுமா, பொண்ணு யாரு? தூரமா இல்ல பக்கமா? ரொம்ப பக்கம்தான்ப்பா, வேற யாரும் இல்ல. ஹவுஸ் ஓனர் பொண்ணு அர்ச்சனா தான். நம்ம சுந்தர சார் பொண்ணா? ஆ, ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? இத பாரு, நீயே ஒரு மனக்கணக்கு போடாத. நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு அவங்க நம்மள குடி வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். நீ என்னடான்னா சம்பந்தம் வரைக்கும் போயிட்ட. நான் அர்ச்சனா கிட்ட பேசினேன். திருநாவ அவ விரும்புறா. மா, நீ என்ன சொல்ற? ஆமாப்பா, அர்ச்சனா விரும்பும்போது சுந்தரம் சாரும் ஓகேன்னு தான் சொல்லுவாரு. இல்ல சுதா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் சுந்தரம் சாருக்கு தெரியும் இல்ல. எப்பவுமே அவர் நமக்கு சப்போர்ட்டா தானே இருந்திருக்காரு. அதுக்காக சுதா, பிரச்சனைன்னா கூட மாட வந்து நிக்கிறது ஒண்ணு, பொண்ணு குடுக்கறங்கிறது வேற. இது வரைக்கும் நடந்த பிரச்சனையில எதுவும் அவர் விலகி போகல. நம்மளையும் விலக்கி வைக்கணும்னு அவர் நினைக்கல. கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாருன்னு தான்ப்பா நினைக்கிறேன். அது இல்ல சுதா, நாளை பின்ன. ரவி, சுதா தான் ஒரு முடிவு எடுத்திருக்கால, விடு. இது வரைக்கும் ஒரு முடிவு எடுத்து எது தப்பா போயிருக்கு சொல்லு. மா, இப்ப என்ன பண்ணணும் அது மட்டும் சொல்லு. அப்பா, அர்ச்சனா திருநாவை விரும்புறா. அர்ச்சனா விருப்பம் தான் சுந்தரம் சார் விருப்பமாவும் இருக்கும். இப்ப நம்ம பேச வேண்டியது திருநா கிட்ட மட்டும்தான். சரி, அப்ப பேசுற நீ. நான் எப்படிப்பா? இதுல என்ன தயக்கம்? நீ தானே இந்த பேச்சு ஆரம்பிச்சு வச்ச, அப்ப நீ தான் முடிச்சு வைக்கணும். இல்ல, அதுக்காக சொல்லமா, திருநா இப்பதான் நிவி பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துகிட்டு இருக்கான். இப்ப நாங்க அவங்கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி பேசினா அவன் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இதை தள்ளி போட தான் பார்ப்பான். சுதா, நீயே அவங்கிட்ட பேசு, நீ தான் அவங்கிட்ட சரியா பேசுவ. அதனால தான் சொல்றேன். சரிங்கப்பா. ரொம்ப நல்லா திட்டம் போடுறீங்க.
அவன்கிட்ட பேசுனியா? இல்ல, அவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். வந்ததும் பேசுறேன். ஹேய், அவன் தனியா தானே இருக்கான், போய் பேசிட்டு வா. இல்ல, இந்த வேலையெல்லாம் முடிக்கணுங்க. இதை நான் பாத்துக்கிறேன், நீ போய் பேசு. ம், சரி. திருநா, என்ன நீ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன திருநான்னு கேஷுவலா ஆரம்பிப்பீங்க, இப்ப பேசணும்னு பெர்மிஷன்லாம் கேக்குறீங்க? இல்ல, உன் மேரேஜ் விஷயமா பேசணும். என்னது, மேரேஜ் விஷயமாவா? அண்ணி, மேரேஜ் விஷயத்துல எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனா இப்போ அதுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு தோணுது. நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அப்போ அப்போ ஏ சக்தி. ஓகே கூகுள், கேன் யூ ரெகக்னைஸ் திஸ் வாய்ஸ்? அப்பா வாய்ஸையும் ஆப்ல தான் கேப்பியாப்பா? என் பேஷன்லயே டிராவல் பண்ணலாம்னு இருக்கேன்ப்பா. பாட்டு விடு, ட்ரெயிலர் விடு, ஃபர்ஸ்ட் லுக் கொடு, படத்தை மட்டும் விடாத. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசே முறுக்கு. அப்பா அப்பா வாங்கி கொடுத்த டியோ பைக்கை விற்க போறியலா? இப்போ அதுக்கு ஒரு புது வெர்ஷன் இருக்கு. உள்ள இல்லப்பா, உள்ளிங்கோன்னு சொல்லு.